குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். காமர்ஸ் மிஸ் பேசுகிறேன்ப்பா. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா 6th லெசனில் வந்து கேரக்டர் வந்து பார்க்க போகிறோம். கம்பெனிஸோட கேரக்டர் என்ன, நிறுவனத்தின் இயல்புகள் என்னங்கிறத பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். என் கம்பெனி ஆஸ் என்டிட்டி ஹேஸ் மெனி டிஸ்டிங் ஃபீச்சர் விச் டுகெதர் மேக் இட்ஸ் யூனிக் ஆர்கனைசேஷன். அதே மாதிரி கம்பெனியோட ஃபீச்சர்ஸ் வந்து என்ன இருக்குது, நிறைய வந்து இருக்குது. அது என்னங்கிறத என்ன பண்ணலாம், நம்ம வந்து இப்போ வந்து பார்க்கலாம். அதே மாதிரி கேரக்டர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க, செப்பரேட் லீகல் என்டிட்டி. செப்பரேட் லீகல் என்டிட்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா தனியான சட்டாமை தன்மையுடையது. அதே மாதிரி அண்டர் இன்கார்பரேஷன் ஏ கம்பெனி பிகம்ஸ் எ செப்பரேட் லீகல் என்டிட்டி ஆஸ் கம்பேர்டு டு இட்ஸ் மெம்பர். அதே மாதிரி நிறுவனம் என்பது உறுப்பினரிடமிருந்து வேறுபட்டு தன்னிச்சையாக செயல்படும் தனிநபர் தன்மையை நிறுவனம் பெற்றுள்ளது. இதில் வந்து என்ன இருக்குது, செப்பரேட்டாக வந்திருக்க மெம்பருக்கும் கம்பெனிக்கு எந்த ஒரு ஒரு சம்மந்தம் வந்து கிடையாது. அவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க, செப்பரேட்டாக வந்து ஒர்க் வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி சோல் ட்ரேடிங் கன்சர்ன்லேயும் பார்ட்னர்ஷிப்லேயும் நம்ம என்ன பண்ணோம், மேனேஜ்மெண்ட்டும் மெம்பரும் எப்படி இருப்பாங்க, ஒன்றா வந்து இருப்பாங்க. அவங்களே மேனேஜ் பண்ணிக்குவாங்க, அவங்களே பிஸ்னஸ் கன்சர்னாக ரன் பண்ணிக்குவாங்க, எல்லா முடிவையும் அவங்களே வந்து எடுப்பாங்கன்னு சொல்லி போட்டாங்க. ஆனால் இதில் வந்து அப்படி வந்து கிடையாது. இதில் வந்து எப்படி இருக்குன்னா செப்பரேட்டாக மேனேஜ்மெண்ட் தனியாக இருக்குது, ஓனர்ஷிப் வந்து தனியாக வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா த கம்பெனி இஸ் டிஸ்டிங் அண்டு டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இட்ஸ் மெம்பர் அப்படிங்கிறாங்க. It has its own seal and its own name. Its asset and liability are separate and distinct from those of its member. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதற்கான தனி பெயருடன் பொது முத்திரையும் கொண்டுள்ளது. அதுக்குன்னு சொல்லி இப்போ கம்பெனின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக எனக்கு அதுக்குன்னு சொல்லி சீல் வந்து காமனாக வந்து இப்போ நம்ம சைன் பண்ணுறதுக்கு பதில் என்ன பண்ணிக்கலாம், அந்த சீலை வந்து வச்சுக்கலாம். அப்போ அந்த கம்பெனி என்ன பண்ண அதில் வந்து சைன் பண்ண மாதிரி ஒரு ஒப்பீனியன் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அதை வந்து ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னன்ட்டு அதன் உறுப்பினர்களுடன் வேறுபட்டு சொத்துக்களையும் பொறுப்புகளும் தன்னிடத்தையே கொண்டுள்ளது. அதே மாதிரி மெம்பர்ஷிப்லேருந்து என்ன இருக்குது, தன்னிட்ட உன்னோட ஓன் நேமில் என்ன இருக்குன்னா அசட் அண்ட் லைபிலிட்டின்னு செப்பரேட்டாக வந்து என்ன பண்ணியிருக்குது, அதை வந்து வச்சுருக்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் ஓனிங் ப்ராப்பர்ட்டி, இன்கரிங் டெப்ட் அண்டு borrowing money, employing people, having a bank account, entering into contact and suing and being sued செப்பரேட்லி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கடன்களை தன் பேரில் வாங்கவும், பணியாட்களை நியமிக்கவும், வங்கியில் கணக்கு தொடங்கவும், ஒப்பந்தத்தில் ஈடுபடவும், வழக்கு தொடுக்கவும், எதிர் வழக்காடவும் முடியும். அதே மாதிரி அந்த கம்பெனி என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா தானாக வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த சொத்துக்களை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் அதுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. அதேமாதிரி கடனை வாங்குறதுக்கும் அதுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. தன்னோட பேரில் பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கும், அதேமாதிரி கான்ட்ராக்டில் வந்து ஈடுபடுறதுக்கும், ஒருத்தவங்க மேலே கேஸ் கொடுக்குறதுக்கும், அதேமாதிரி அகெயின்ஸ்டாக என்ன பண்ணுறாங்க, இன்னும் நம்ம மேலே யாராவது கம்பெனி மேலே ஏதாவது கேஸ் போட்டிருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு ஆப்போசிட்டாக என்ன பண்ணலாம், இவங்க வந்து வாதாடுறதுக்கும் இவங்களுக்கு வந்து என்ன இருக்குது, ரைட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அன் ஆர்டிஃபிஷியல் பர்சன் கிரியேட்டட் பை லா. அதே மாதிரி சுருங்கக்கூறின் இதன் சட்டத்தின் கண்களில் ஒரு நபர் செயற்கை நபராக தனிநபர் தன்மையில் விளங்குகிறது. இது வந்து ஆர்டிஃபிஷியல் பர்சன். கம்பெனிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டிஃபிஷியல் பர்சன், செயற்கை நபர் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி செகண்ட் பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு லைபிலிட்டிங்கிறாங்க. லைபிலிட்டினாக்கா லிமிட்டட் லைபிலிட்டி. நம்ம சோல் ட்ரேடிங் கன்சர்ன்லேயும் பார்ட்னர்ஷிப்லேயும் எப்படி பார்த்தோம், அன்லிமிட்டட் லைபிலிட்டின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் இதில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிமிட்டட் லைபிலிட்டி வந்து எப்படி இருக்கும், நார்மலாக வந்து லிமிட்டடாக தான் வந்து இருக்கும். வரையறு பொறுப்பு வந்து எப்படி இருக்குது, வரையறு பொறுப்பு, குறிப்பிட்ட பொறுப்புங்கிறாங்க. அதேமாதிரி the liability of the members of the company is limited to contribution to the asset of the company up to the face value of shares held by him. பங்குதாரர்களின் பொறுப்பு வரையறுக்கப்பட்டது. இந்த மெம்பரோட லைபிலிட்டி வந்து எப்படி இருக்குது, லிமிட்டட் லைபிலிட்டியாக வந்து இருக்குது. அதேமாதிரி ஒவ்வொரு பங்குதாரர்களின் பொறுப்பும் அவர் வைத்துள்ள பங்குகளில் செலுத்தப்படாத தொகைக்கு மட்டுமே வரையறை செய்யப்பட்டுள்ளது. அதேமாதிரி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ வந்து ஷேர்ஸ் வந்து இப்போ 2 லாக்குக்கு எடுத்திருக்காங்கன்னா 1,50,000 என்ன பண்ணிட்டாங்க, அவங்க பே பண்ணிட்டாங்கன்னா மீதி எவ்வளோ அவங்க பே பண்ணணும், பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்குதோ அந்த லெவலுக்கு மட்டும்தான் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட லைபிலிட்டி வந்து இருக்கும். இப்போ 50,000 அவங்க கட்டணும்னா அதுக்கு மட்டும்தான் அவர் பொறுப்பு வந்து ஏற்றுக்க முடியும். வேறு எதுக்கு என்ன பண்ண முடியாது, அவர் வந்து பொறுப்பு ஏற்றுக்க வந்து தேவை வந்து கிடையாது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெம்பர் இஸ் லேபிள் டு பே ஒன்லி த அன்கால்டு மணி டியூ அண்ட் ஷேர் ஹெல்டு பை ஹிம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு நிறுவனத்தின் கடனுக்கு அதன் சொத்துக்கள் போதுமானதாக இல்லை என்றால் அதன் கடனீந்தோர் நிறுவன உறுப்பினர்களின் சொந்த சொத்துக்கள் கைப்பற்ற முடியாது. அதே மாதிரி
என்ன பண்ண முடியாது. அந்த கம்பெனியோட சொத்துக்கு வந்து அசட்டுக்கு வந்து என்ன பண்ணல, அவங்களோட கம்பெனியோட அசட் வந்து பத்தலை, கடனை அடைக்கிறதுக்கு உண்டான வழிக்கு அவங்களோட சொத்துக்கள் வந்து பத்தலைன்னா அந்த மெம்பர் வந்து என்ன பண்ண தேவையில்லை, தன்னோட சொத்துக்களையும் வந்து அவங்க வந்து இழக்கிறதுக்கு வந்து தேவை வந்து கிடையாது. சோல் ட்ரேடிங் கேன்சலில் பார்ட்னர்ஷிப்பில் என்னென்னு பார்த்தோம் நம்ம, அவங்க வந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ணி ஆகணும், தன்னோட சொத்துக்களை வந்து இழக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் இதில் என்ன தேவையில்லை, அவங்க இழக்க வேண்டிய தேவை வந்து கிடையாது அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி if the asset of the company are not sufficient to pay liabilities, the personal properties of the shareholder are not held responsible. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நிர்ம பங்கு முதலில் அழைப்பு விடுக்கப்படாத தொகைக்கு மட்டுமே பொறுப்பாவார். இந்த கம்பெனி வந்து இந்த ஷேர் ஹோல்டர் என்ன எவ்வளோ வந்து அமௌண்ட் வந்து நாட் சஃபிஷியன்ட் டு பே லைபிலிட்டி, இந்த பர்சனல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஷேர்ஹோல்டர் ஆர் நாட் ஹெல்டு ரெஸ்பான்சிபிள். அவங்க வந்து கொடுக்காததுக்கு மட்டும்தான் என்ன பண்ணிக்கணும், பொறுப்பு வந்து ஏற்றுக்கணும். வேறு எதுக்கு என்ன பண்ண தேவையில்லை, பொறுப்பு வந்து ஏற்றுக்க வந்து தேவை வந்து கிடையாது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பெர்பெக்சுவல் சக்சஷன். அதேமாதிரி பெர்பெக்சுவல் சக்சஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு இதில் நீடித்த வாழ்வு. பெர்பெக்சுவல் சக்சஷன்னாக்கா நீடித்த வாழ்வு. A company does not cease to exist unless it is specifically wound up or the task for which it was formed has been completed. Membership of a company may keep on changing from time to time, but that does not affect life of the company. ஒரு நிறுவனம் சட்டத்தால் உருவாக்கப்பட்டதால் அதன் ஆயுளை சட்டத்தினால் மட்டுமே முடிவு கொண்டு வர இயலும். நார்மலாக கம்பெனி வந்து எது மூலமாக வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா லீகலாக தான் என்ன பண்ணுறாங்க, சட்டத்து லா மூலமாக தான் என்ன பண்ணுறாங்க, அதை வந்து ஆரம்பிக்கிறாங்க. சரியா? அதுமாதிரி சோல் ட்ரேடிங் கன்சர்னில் பார்ட்னர்ஷிப்பில் என்ன பண்ணுவாங்க, எந்த லீகல்லாம் எந்த ஒரு எதையும் வந்து ஃபாலோ வந்து பண்ண மாட்டாங்க. அவங்களாம் ஆரம்பிப்பாங்க, அவங்களாம் வந்து என்ன பண்ணிக்குவாங்க, டிசால்வ் வந்து பண்ணிக்குவாங்க. ஆனால் இதில் வந்து அப்படி வந்து கிடையாது. கம்பெனியை வந்து ஆரம்பிக்கும் போது என்ன ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்குதோ, என்ன ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணணுமோ அதை யூஸ் பண்ணி, என்ன ஒவ்வொரு பிஸ்னஸ் கன்சர்னுக்கு என்ன வந்து மெத்தடை வந்து அவங்க வந்து ஒவ்வொரு பிஸ்னஸ்க்குன்னு சொல்லி செப்பரேட்டாக என்ன இருக்குது, அது லீகலாக வந்து ரூல்ஸ் இருக்குது, ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்குது. அதை கண்டிப்பாக என்ன பண்ணணும், அவங்க வந்து ஃபாலோ வந்து பண்ணி வந்து ஆகணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஆயுளே சட்டத்தினால் மட்டுமே முடிவு கொண்டு வர முடியும். அதை என்ன பண்ணணும், லீகலாக மட்டும்தான் அதை என்ன பண்ண கம்ப்ளீட் வந்து பண்ண முடியும். வேறு யாரும் என்ன பண்ண முடியாது, அதை வந்து கம்ப்ளீட் வந்து பண்ண வந்து முடியாது. அல்லது எந்த நோக்கத்திற்காக தொடங்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறியவுடன் அந்நிறுவனம் கலைக்கப்படும். என்ன ஒரு எய்முக்காக அதை வந்து கொண்டு வந்தாங்களோ அது முடிஞ்சோன்னு என்ன பண்ணிடலாம், அவங்க வந்து அதை வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிடலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு that does not affect the life of the company. Member of a company may keep on changing from time to time, but that does not affect the life of the company. A company is created by law and it can be wind up only through legal process அப்படிங்கிறாங்க. லீகல் ப்ராசஸ் மூலமாக என்ன பண்ண முடியும், அதை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் வந்து பண்ண முடியும். இல்லாட்டி என்ன பண்ண முடியாது, அதை வந்து கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வைண்ட் அப் பண்ணுறதா இருந்தாலும் லீகல் ப்ராசஸ் தான் என்ன பண்ணணும், நம்ம வந்து மேற்கொள்ளணும் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லிட்டு செப்பரேட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லிட்டு தனிப்பட்ட சொத்து. A company is a distinct legal entity. A company member cannot claim to be owner of the company's property during the existence of the company. தனிப்பட்ட சொத்து நிறுமம் என்பது சட்டப்பூர்வ தனிநபர் தன்மையை பெற்றுள்ளது. அந்த கம்பெனிக்குன்னு சொல்லி என்ன வந்து இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோன்னா தனியாக லீகல் என்டிட்டி வந்து இருக்குது, அதுக்குன்னு சொல்லி சட்டப்பூர்வமான தனிநபர் தன்மை வந்து அது வந்து பெற்றிருக்கு அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நிறுவனம் தனது பேரில் சொத்துக்கள் வாங்கலாம், விற்கலாம். அதேமாதிரி கம்பெனி என்ன பண்ணிக்கலாம், தன்னோட ஓன் நேமில் ப்ராப்பர்ட்டியை வந்து வாங்கிக்கலாம், அதேமாதிரி விற்றுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உறுப்பினர்கள் நிறுவனத்தின் சொத்தின் மீது யாதொரு உரிமையும் கொண்டாட முடியாது. கம்பெனியோட அசட் மேலே என்ன பண்ண முடியாது, ப்ராப்பர்ட்டி மேலே ஓனர்ஸ் வந்து என்ன பண்ண முடியாது, அவங்களுக்கு ரைட்ஸை வந்து சொல்ல வந்து முடியாது அப்படிங்கிறாங்க. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ சோல் ட்ரேடிங் கன்சர்ன் 1% ஆர் 2%, அதேமாதிரி பார்ட்னர்ஷிப்பில் என்ன 2 or more person வந்து இருப்பாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லெவலுக்கு மேலே ஒரு 50-200 அப்படிங்கிற ரேஞ்சில் இருப்பாங்க. இப்போ ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ண முடியாது, அதில் வந்து உரிமையை வந்து கொண்டாட வந்து முடியாது. அதேமாதிரி ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ் இன் ஏ கம்பெனி ஆர் ஃப்ரீலி ட்ரான்ஸ்ஃபரபிள் when a member transfer his share to another person.
the transferee steps into the shoe of the transferor and acquires all the rights of the transferor in respect of those shares. There are restrictions in the transferability of shares in case of private companies. அதேமாதிரி பங்குகளின் மாற்று இயல்பு. பொது நிறுவனங்களின் பங்குகளை மாற்றுவது எளிதானது. அதேமாதிரி பப்ளிக் கம்பெனியோட ஷேர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஈஸி. சரியா? பொது நிறுவனங்களின் பங்குகளை மாற்றுவது எளிது. தேவைப்படும் பொழுது பங்குகளை விற்கலாம். அந்த பப்ளிக் கம்பெனியோட ஷேர்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் விற்றுக்கலாம், எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். பங்குதாரர் ஒருவர் தனது பங்குகளை மற்றவருக்கு மாற்றம் செய்யும் பொழுது மாற்றம் பெறுவர் பங்குகள் தொடர்பான அனைத்து உரிமைகளும் பெறுகிறார். இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிட்டேனாக்கா என்னோடய ரைட்ஸ் ஃபுல்லுமே என்ன ஆயிடுது, உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆயிடுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா காமன் சீல்னாக்கா தமிழில் பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு பொது முத்திரை. A company is an artificial person and does not have a physical person, those it act through its board of director for carrying out its activities and entering into various agreement. நிர்மம் என்பது ஓர் செயற்கை நபர், ஆர்டிஃபிஷியல் பர்சன். கம்பெனிங்கிறது என்ன, ஆர்டிஃபிஷியல் பர்சன் அப்படிங்கிறாங்க, ஆர்டிஃபிஷியல் பர்சன். அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஆர்டிஃபிஷியல் பர்சன். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்துட்டு டஸ் நாட் ஹேவிங் ஃபிசிக்கல் பர்சன்ஸு, சட்டத்தால் உருவாக்கப்பட்ட நபர். சட்டத்தால் கவர்மெண்ட்டில் லீகலாக இருந்தால் என்ன பண்ணியிருக்காங்க, அதை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனால் கண்ணுக்கு காண இயலாது. இதை வந்து என்ன பண்ண முடியாது, நம்ம வந்து அதை வந்து பார்க்க வந்து முடியாது, கண்ணால் பார்க்க வந்து முடியாது. எனவே பத்திரங்களில் ஒப்பந்தங்கள் நிர்மம் கையொப்பிட முடியாது. அப்போ கம்பெனி என்ன இல்லையா, அதாவது ஆர்டிஃபிஷியல் பர்சன், அதை நம்ம என்ன பண்ண முடியும், லீகலாக தான் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து கொண்டு போகிறோம், கண்ணுலேயும் நம்மளால் பார்க்க முடியாது. அதேமாதிரி அந்த கம்பெனி என்ன பண்ண முடியாது, சைன் வந்து பண்ண முடியாது. அப்போ என்ன தான் பண்ணுவாங்கன்னா அதுக்குன்னு சொல்லி சீல் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு, அது மாதிரி சீல் அந்த கம்பெனியோட நேம் கொடுத்து லோகோ கொடுத்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஸ்டாம்ப் பேப்பர் வச்சு என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து அதை வந்து ஸ்டாம்ப் வந்து பண்ணி அதை வந்து இல்லை சைன் மாதிரி என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இயக்குநரை மூலமாகவே நிறுவனத்தின் அனைத்து செயல்களும் நடைபெறுகிறது. டைரக்டர் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மூலமாக தான் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே என்ன ஆகுது இதில் வந்து நடக்குது. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு such a contract must be under the seal of the company. The common seal is the official signature of the company. பொது முத்திரையை நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக கையெழுத்தாகும். அந்த சீலை தான் என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க, அந்த கம்பெனியோட அஃபிஷியல் சிக்னேச்சர், கம்பெனியோட காமன் சீல் அஃபிஷியல் சிக்னேச்சர் அப்படிங்கிறாங்க. நிறுவனத்தின் பேரே பொது முத்திரையாக செயல்படுத்தப்படுகிறது. அந்த கம்பெனியோட நேம், இப்போ நேம் வச்சுருக்கிறாங்கனாக்கா ராமன்கோ ரவியன்கோ அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறாங்கனாக்கா அதை தான் என்ன பண்ணிக்கிறாங்க, அதாவது கம்பெனியோட நேமை தான் காமன் சீலில் வந்து வச்சு அதை தான் என்ன பண்ணிக்கிறாங்க சீல் வந்து வச்சு அதே சைன் பண்ண மாதிரி அதை வந்து ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. எனி டாக்குமெண்ட் நாட் பியரிங் த சீல் ஆஃப் த கம்பெனி மே நாட் பி அக்செப்டட் authentic and may not have any legal force. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஓர் ஆவணம் நிறுவனத்தின் பொது முத்திரை இடப்பட்டிருந்தால் மட்டுமே ஏற்கப்படும். அதோட காமன் சீல் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணிக்குவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து ஏற்றுக்குவாங்க, இல்லைன்னா என்ன பண்ண மாட்டாங்க, அதை வந்து ஏற்றுக்க வந்து மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு capacity to sue and being sued. A company can sue or be sued in its own name as distinct from its member. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டேன், வழக்காடும் திறனும் மற்றும் வழக்கில் பதில் சொல்லும் உரிமையும். ஒரு நிறுவனம் தன் உறுப்பினர்களிடம் வேறுபட்டு தனது பேர் வழக்கு தொடுக்கவும் எதிர் வழக்காடவும் நிறுவனத்துக்கு சட்டப்பூர்வ உரிமை உள்ளது. அதேமாதிரி அந்த தன்னோட மெம்பர்கிட்டேருந்து 2 பேருக்கு என்ன இருக்குது, செப்பரேட்டாக வந்து செப்பரேட் ஓனர்ஷிப் வேறு மேனேஜ்மெண்ட் வேறு. அப்போ அவங்கள்ட்ட என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா தன்னோட மெம்பர் மூலமாகவோ இல்லை தேர்டு பார்ட்டி மூலமாக என்ன பண்ண முடியும், அவங்க மேலே வந்து வழக்கு வந்து தொடுக்க வந்து முடியும் அப்படிங்கிறாங்க.